Kohlraas first application பாருங்களா, calculation of molar conductance of infinite dilution of weak electrolyte. ஒரு weak electrolyte உடைய molar conductance கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நார்மலா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த Kohlraas law யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படினா ஒரு weak electrolyte உடைய எதை கண்டுபிடிக்கலாம், நம்ம molar conductance at infinite dilution கண்டுபிடிக்கலாம். For example வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப weak electrolyte ஆன acidic acid சார் எடுத்துக்கிறேன். இந்த acidic acid உடைய என்ன தெரியணும் அப்படினா மோலார் கண்டக்டன்ஸ் நமக்கு தெரியணும். இப்ப சாதாரணமா நம்ம எழுதுனா எப்படி எழுதுவோம் அப்படினா இது எப்படி அயான்ஸா பிரியும் போது நமக்கு தெரியும். CH3 என்ன வரும், COO- H+ ன்னு பிரியும். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நார்மலா நம்ம மோலார் கண்டக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம், லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் தி அசிட்டிக் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், so limiting molar conductance of acetate ion CH3COO- plus limiting molar conductance of என்னதங்க H+ ion எழுதுவோம். ஆனா டைரக்டா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த அயான்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸை எடுத்து அதுல இருந்து இன்டைரக்ட் மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த அசிட்டிக் ஆசிட் உடைய மோலார் கண்டக்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அசிட்டேட் அயானோட என்ன சேர போகுது அப்படினா நம்மள எடுத்துக்கிறோம் சோடியம், அதாவது சோடியம் அசிட் எடுத்துப்போம். இது ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், ஏன்னா கம்ப்ளீட் டிசோசியேட் ஆயிடும். சரி, அதே மாதிரி இது என்ன பண்ண போறேன்னா HCl எடுத்துக்க போறேன். சரிங்களா? ரைட். இப்போ இது ரெண்டே எடுத்துக்க போறேன். இப்போ இதுல நான் சேர்த்த ஆள் யாரு அப்படின்னா Na+ சேர்த்திருக்கேன், அதே மாதிரி Cl- சேர்த்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா அசிட்டிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து அசிட்டேட் அயானும் என்னது H+ அயானும் தான் இருக்கு. இதை நான் என்ன பண்ணணும், டைரக்டா கண்டுபிடிக்க முடியாதனால இது இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துட்டேன். யார் யார் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன் அப்படின்னா Na-யும் Cl-யும் சேர்த்திருக்கேன். அவங்க ரெண்டு சேர்த்தா என்ன கிடைக்கும், எனக்கு NaCl கிடைக்கும். உங்களுக்கு தேவை இவர் தான், இவர் தேவை கிடையாது. அப்ப எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் பாருங்க. இந்த அசிட்டிக் ஆசிட் மோலார் கண்டக்டன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்னத்தங்க நமக்கு அசிட்டேட் அயான், அதாவது சோடியம் அசிட்டேட் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்னத்தங்க நமக்கு HCl மைனஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்னது NaCl. தேவையில்லை எனக்கு, இது NaCl தேவை கிடையாது. அப்போ இது எடுத்துட்டா ரிமைனிங் வந்துடும். இப்போ இதை நான் அப்படியே அயான்ஸ் எழுதுவேன் பாருங்க. இது எப்படி எழுதுவேன் நான் ஃபார்முலால, லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன தங்கம் அசிட்டேட் அயான் COO- பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன வரும் எனக்கு Na+ அயான் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன தங்க வரும் H+ அயான் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன வரும் எனக்கு Cl- அயான் மைனஸ் ஆஃப் என்ன வரும் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன தங்க வரும் Na+ அயான் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் Cl- அயான். இப்போ இந்த மைனஸ் உள்ள போயிருச்சு அப்படின்னா இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும், இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும். அப்ப கவனிங்க, இந்த Na+ இந்த Na+, சரிங்களா? பிளஸ் இதுவும் மைனஸ், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மைனஸ் இங்க இருக்கக்கூடிய பிளஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன வருது பாருங்க, லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன வருது நமக்கு அசிட்டேட் அயான் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன வருதுங்க H+ அயான் வந்துருச்சா? அப்ப இன்டைரக்ட் மெத்தட்ல கண்டுபிடிக்க முடிஞ்சா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா. இது பார்க்க தான் என்னவோ மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த Kohlraas lawவுடைய ஜெனரல் ஃபார்முலா எப்படின்னு புரிஞ்சிட்டாலே போதும், அதை நீங்க ஈஸியா எழுதிடுவீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்.